தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனம் முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தாழ்வு பகுதியானது அடுத்தடுத்து உருவாக வாய்ப்புள்ளது. அரசு தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகியுள்ளது. வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வட தமிழக உள்பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மாலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வட தமிழக மற்றும் தெற்கு கர்நாடகா உள்பகுதிகளில் நிலவியது. இது 3ஆம் தேதி காலை கடலோர கர்நாடகா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இதன் காரணமாக 3ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் 7ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை. அரபிக்கடல் பகுதிகளில் 3ஆம் தேதி கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 4ஆம் தேதி லட்சத்தீவு பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 5ஆம் தேதி மத்திய கிழக்கு அரபிக்கடலின் தெற்கு பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 6ஆம் தேதி தெற்கு அரபிக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 7ஆம் தேதி தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரத்தில் ஒரு தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது. அது புயலாக மாறி அதற்கான பெயர் சக்தி என பெயர் வைக்கப்படும். அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகரா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். இதன் காரணமாக அடுத்த வாரத்தில்
பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த மாத இறுதியில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: கரூர் மாவட்டம் தோகமலை 13 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம், ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர், திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர், சேலம் மாவட்டம் ஏற்காடு தலா 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஏஆர்ஜி, கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புலிவலம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகமணி கேவிகே ஏடபிள்யூஎஸ், புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஏஆர்ஜி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி, கரூர் மாவட்டம் கடவூர் ஏடபிள்யூஎஸ், நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர் தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னையார் அணை, நீலகிரி மாவட்டம் தேவாலா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர், ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வத்தலை அணைக்கட்டு தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, சேலம் மாவட்டம் ஆனைமடுகு அணை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகுடி, நீலகிரி மாவட்டம் பார்க்கூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை, சேலம் மாவட்டம் ஆத்தூர், நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் ஏஆர்ஜி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, தருமபுரி மாவட்டம் தருமபுரி பிடிஓ, சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, சேலம் மாவட்டம் ஓமலூர், நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் தேனிஸ்பேட்டை, விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார், நீலகிரி மாவட்டம் செருமுள்ளி, ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர், வாலாஜா ரயில்வே, நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வளவனூர், கிருஷ்ணகிரி மாவட்டம், நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், சேலம் மாவட்டம் சந்தியூர் கேவிகே ஏடபிள்யூஎஸ், ஈரோடு மாவட்டம் நம்பியூர், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், கரூர் மாவட்டம் மயிலம்பட்டி, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஏஆர்ஜி, பெரம்பலூர் மாவட்டம் வேப்பத்தட்டை, தருமபுரி மாவட்டம் தருமபுரி, நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ, சேலம் மாவட்டம் வாழப்பாடி, நாமக்கல் மாவட்டம் மோகனூர், விழுப்புரம் மாவட்டம் கெடார் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மின்னல், நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம், ஈரோடு மாவட்டம் தாளவாடி, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர், திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை, சேலம் மாவட்டம் கரியகோவில் அணை, சேலம் மாவட்டம் எடப்பாடி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம், நீலகிரி மாவட்டம் பர்லியார், நீலகிரி மாவட்டம் கெத்தி, திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர், சேலம் மாவட்டம் வீரகனூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கல்லட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, அரியலூர் மாவட்டம் தாலுகா அலுவலகம் அரியலூர், கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, கடலூர் மாவட்டம் லக்கூர், நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம், திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஏடபிள்யூஎஸ், தென்காசி மாவட்டம் குண்டாறு அணை, கடலூர் மாவட்டம் தொழுதூர், கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை தாலுகா அலுவலகம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.